Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸாக வந்து ஈக்குவலண்ட் நார்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது எக்ஸுங்கிறது வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துகிட்டு எக்ஸில் உள்ள எல்லா நார்ம்ஸையும் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். என்ஆஃப்எக்ஸுங்கிறது என்ன? செட் ஆஃப் ஆல் நார்ம்ஸ் ஆன் எஃப், நார்ம்ஸ் ஆன் எக்ஸ், எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு 0 infinity எஃப் இஸ் அ நார்ம். இப்போ இந்த கலெக்ஷனில் வந்து நம்ம ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணோன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் F1 இஸ் ஈக்குவலன் டு F2னா நம்ம வந்து F1 இஸ் ரிலேட்டட் டு F2 இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ணலான்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதாவது இது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகே, R is an equivalence relation on N of X. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த ஐடியா வந்து இதை எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது வெளிப்படையாக வந்து இதை சொல்லாமல் நம்ம நிறைய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 2-3 இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்எனில் வந்து எனி டூ நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு நம்ம எஃப்எனில் வந்து சொல்லணும். அதுக்காக முதல்ல வந்து பி நாம் வந்து ஈக்குவலண்ட் டு இன்ஃபினிட்டி நாம்னு சொன்னோம். கிவன் பி நாம் இஸ் ஈக்குவலண்ட் டு இன்ஃபினிட்டி நாம். அப்போ கிவன் எனி டூ பி நாம்ஸ் ஆர் ஒரு பி நாம் எடுத்துக்கோங்க, இன்னொன்று ஆர் நாம் எடுத்துக்கோங்க. ஃபார் ஒன் less than or equal to p or less than infinity ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா p நாம் வந்து ஈக்குவலண்ட் டு இன்ஃபினிட்டி நாம். ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி நாம் இஸ் less than or equal to p நாம், தட் இஸ் ஃபர்தர் less than or equal to pth root of n times infinity நாம். இதே விஷயம் ஆருக்கும் ட்ரூ. ஸோ அதிலேருந்து வந்து நம்ம p நாமும் r நாமும் வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். ரைட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு பி நாமும் ஆர் நாமும் ஈக்குவலன்னு சொன்னோம். ஸோ இது வந்து டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா கிவன் எனி நாம், அது வந்து பி நாமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஈக்குவலன் டு 2 நாம்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து எனி டூ நாம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், எகெயின் டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எஃப் given norm 1 is equivalent to norm 2, அது வந்து அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நம்ம 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அல்லது நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு அப்சர்வேஷனாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து எஃப்எனில் எனி டூ நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலன்ட்னு ப்ரூவ் பண்ணோம். இன்ஃபேக்ட் எஃப்என்ங்கிறதுக்கு பதிலாக எந்த ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அல்லது ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதில் உள்ள எந்த 2 நாமும் வந்து ஈக்குவலண்ட், அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ஆக்சிலரி ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் எனி லீனியர் ஸ்பேஸ் ஓவர் எஃப். ஸோ முதல்ல எக்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு லீனியர் ஸ்பேஸ், அதில் வந்து நம்மளால் ஒரு நாமை டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நாம அட்லீஸ்ட் பி யூஸிங் பி நாம் ஆஃப் எஃப்எனில் உள்ள அந்த டெஃபனிஷனை வச்சுட்டு எக்ஸில் வந்து நம்ம பி நாமை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிஸ், ஹேமல் பேசிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம எவ்ரி லீனியர் ஸ்பேஸ் ஹேஸ் அ பேசிஸ், அந்த ஐடியா வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். லெட் பி அ பேசிஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேசிஸ்னால் எந்த ஒரு எக்ஸை கொடுத்தாலும் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், இதில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கும். there is a finite set, there is a finite
subset இங்கே வந்து v1 இது வந்து எக்ஸை பொறுத்து மாறுது. ஸோ அதனால் நான் v1 of x v2 of x இந்த மாதிரி வச்சுக்கிறேன் எக்ஸட்ரா vn of x. இது வந்து subset of b such that x equal to summation j equal to 1 to n alpha j vj of x. ஓகே, இந்த மாதிரி கிடைக்க போகுது. இப்போது இங்கே வந்து இங்கே நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க எக்ஸுக்கு நம்மளால் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் பேசிஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து நாம் என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா ஃபார் 1 less than or equal to p less than infinity or less than or equal to infinity இந்த p norm இங்கே எக்ஸ்லேயே நம்ம p norm டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு summation j equal to 1 to n mod alpha j p whole power 1 by p. இது வந்து when 1 less than or equal to p less than infinity னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுங்க. அதே இது இன்ஃபினிட்டினா and if p equal to infinity னா நாம் xpங்கிறது வந்து maximum of mod alpha j, right? So j equal to 1 2 etc n. இங்கே ரெண்டு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று வந்து கொடுத்துருக்க எக்ஸை பொறுத்து இந்த வெக்டர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெக்டர்ஸ் கொடுத்தாலும் வந்து நம்ம வந்து இந்த நாம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா யூஸிங் த ரெஸ்பெக்டிவ் ஸ்கேலர்ஸ். அந்த ஸ்கேலர்ஸை வச்சு தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஸ்கேலர்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. அதாவது பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ஸ்கேலர்ஸ் வந்து யூனிக் ஸ்கேலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 0 வந்து நிறைய தடவை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இங்கே வந்து இந்த n வெக்டர்ஸ்க்கு பதிலாக ஏதோ இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வெக்டர்ஸ் கிடைக்கலாம். ஓகே, ஆனால் எசென்ஷியலி வந்து என்னென்னா பிங்கிறது பேசிஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பிநாம் வந்து எக்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி வந்து பிநாம் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாம டிஃபைன் பண்ணதுன்னு எஃப்என்ல வெரிஃபை பண்ணோமோ அதே மாதிரியான ஒரு வெரிஃபிகேஷன் அல்லது ப்ரூஃப் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸுங்கிறது வந்து எனி லீனியர் ஸ்பேஸ்னால் எக்ஸு வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸாக ஆக போகுது. ஸோ இன் பர்டிகுலர் எக்ஸு வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் லீனியர் ஸ்பேஸ்னால் அதுலேயும் நம்மளால் வந்து பிநாமை வந்து டிஃபைன் பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி சேம் வே. ஸோ எக்ஸு ஃபைனைட் டைமென்ஷனல் வரும்போது இங்கே பேசிஸே வந்து ஃபைனைட் செட்டுன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இங்கே இந்த எண்ணுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகாது. எக்ஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னால் எண்ணுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகாது. எண் வந்து நம்ம இந்த பேசிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையுமே எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் எக்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல்லாம். ரிமார்க், if x is a finite dimensional linear space and ifங்கிறதுக்கு பதிலாக letன்னு வேணா வச்சுக்கலாம். let x be a finite dimensional linear space and b equal to v1 v2 etc vm be a இது வந்து basis of x ன்னு வச்சுக்கோங்க. basis of x for x in x define 2 norm of x. இந்த 2 norm of xங்கிறது வந்து என்னன்னா 2 norm of alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha m vm. ஓகே, இங்கே எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக அதோடைய லீனியர் காம்பினேஷன் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்டர்டு பேசிஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். bn ஆர்டர்டு பேசிஸ்னு வச்சுக்கோங்க. bn ஆர்டர்டு பேசிஸ். எதனால் ஆர்டர்டு பேசிஸ்னால் இந்த சீக்வன்ஸ் v1ங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும், v2ங்கிறது செகண்ட் வரணும், எக்ஸட்ரா vmங்கிறது mth வெக்டராக வரணும். ஸோ அதுதான் வந்து ஆர்டர்ட் பேசிஸ்க்கும் நார்மல் பேசிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நார்மல் பேசிஸ்னால் நீங்கள் வந்து எப்படினாலும் எழுதிக்கலாம் லீனியர் காம்பினேஷனாக. ஆர்டர்ட் பேசிஸ்னால் இந்த சஃபிக்ஸஸ் வந்து அதோடைய பொசிஷனை வந்து சொல்லுது. ஸோ இப்போ இதுக்கு 2 norm நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இதோடைய டெஃபினிஷன் திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன்
அது ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு alpha 1 v1 alpha 2 v2 plus etc alpha m vm define 2 norm of x. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இந்த ஸ்கேலர்ஸை வச்சுட்டு யூஷுவலான 2 norm fnல உள்ள யூஷுவலான 2 norm ரைட், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன ரிமார்க்லேருந்து என்ன சொல்ல முடியும்னா இது வந்து ஒரு நாம டிஃபைன் பண்ணுது. ஓகே, நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்ல போகிறோம்னா தென் நம்பர் 1 எக்ஸ் வித் 2 norm is a Banach space. Okay, number 2 b of 0, 1. b of 0, 1ங்கிறது என்ன? set of all x in x such that 2 norm of x is less than or equal to 1 is compact, right? CPT னா compact. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன். அதாவது எக்ஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெக்டார்ஸை ஒரு ஆர்டர் பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 norm டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு 2 norm எக்ஸுங்கிறது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் இந்த க்ளோஸ்டு யூனிட் பால் வந்து காம்பேக்டாகவும் இருக்க போகுது. இதை ஏன் நம்ம இங்கே ஒரு ரிசல்ட்டாக ஸ்டேட் பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு எனி 2 norms ஆன் எக்ஸ் வந்து ஈக்குவலன்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுடைய ஐடியா வந்து அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அந்த ரிலேஷன் வந்து அதாவது நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், அது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம டிரான்சிட்டிவிட்டி ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து எனி 2 norms ஆர் ஈக்குவலன்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறது வந்து ஒரு நாம், அது வந்து யூஷுவலான வெரிஃபிகேஷன் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்கேலர்ஸ், இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்லேருந்து எஃப்என்னுக்கு ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு லீனியர் 1-to-1 on-to மேப்பு. ஸோ இங்கே உள்ள வெக்டரை வந்து இங்கே உள்ள எம் ட்ரிப்பிளுக்கு வந்து அது மேப் பண்ணுது. அங்கே வந்து எஃப்எம் வந்து இன் எஃப்எம் 2 norm வந்து ஆக்சுவலாக ஒரு நாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக ஒரு நாம். ஸோ அந்த ஐடியா தான். ஸோ அதனால் இது வந்து ஒரு நாமுங்கிறத வந்து நான் ப்ரூவ் பண்ணலை. நான் டேரெக்டாக வந்து இட் இஸ் அ பனாக் ஸ்பேஸ்னு சொல்ல போகிறேன். அதாவது எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் வித் 2 norm கன்வர்ஜஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து டேரெக்டாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எக்ஸசைஸாக விட்டுருந்தேன். எக்ஸசைஸ் வெரிஃபை is a norm on x, right? Or okay, so இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து defines a norm on x. இதை வந்து வெரிஃபை பண்ணிருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளைம் வந்து x 2 norm is a Banach space. ஸோ Banach space உடைய டெஃபினிஷன் என்ன? நாம் கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஒரு மெட்ரிக்கு இன்டியூஸ் பண்ண முடியும் அல்லது மெட்ரிக்கை டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், அதுதான் டெஃபினிஷன். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் இன்டியூஸ்டு பை 2 norm அது வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். லெட் xn be a Cauchy sequence in x d2 in the metric space x d2 where d2 of x comma y இது வந்து 2 norm of x comma y for all x comma y belongs to x, right? இதுதான் வந்து இங்கே உள்ள மெட்ரிக் டெஃபினிஷன். நம்ம வந்து இந்த மெட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இது ஒரு ஃபெமிலியரைஸ், இதை வந்து நம்ம எங்கே என்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது பேனாக் ஸ்பேஸ்னால் என்ன ப்ரூவ் பண்ணணும். ஸோ மெட்ரிக் வரணும், மெட்ரிக்கில் அது கம்ப்ளீட்னு சொல்லணும். ஆனால் அது வந்து இந்த மெட்ரிக்கை வச்சுட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நாம்லேயே வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸை வந்து பேசிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ எக்ஸ்என் வந்து கோஷி சீக்வன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்என்னை வந்து யூஸிங்
இந்த ஆர்டர்ட் பேசிஸ் xn வந்து எப்படி எழுதலாம்னா since b equal to v1 v2 etc vm is an ordered basis of xங்கிறதுனால xn equal to alpha n1 of n1 v1 plus alpha n comma 2 v2 plus etc plus alpha n comma m vm, right? இந்த மாதிரி எழுதிருக்கலாம் for all n belongs to n. அதாவது ஒவ்வொரு xnக்கும் நம்மால ஒரு m tuple கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து alpha n1 alpha n2 etc alpha nm. இங்கே alpha njங்கிறது வந்து ஸ்கேலர் corresponding to vj, right? ஸோ இப்போ கோஷி சீக்வன்ஸுங்கிறத அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும். ஸோ நாம் ஆஃப் xn இதோடைய 2 நாம் என்னென்னா திஸ் இஸ் நாம் ஆஃப் ஓகே சம்மேஷன் j equal to 1 to m 2 நாம் ஆஃப் alpha n comma j vj alpha m comma j vj இந்த வெக்டருடைய 2 நாம், ரைட்? இந்த வெக்டருடைய 2 நாம், அதாவது நான் xnோட டெஃபினிஷன் எழுதியிருக்கேன், xkயோட டெஃபினிஷன் எழுதியிருக்கேன், xkயோடைய டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். ஓகே, ஆனால் இதோடைய டெஃபினிஷன் என்னென்னா திஸ் இஸ் சம்மேஷன் j equal to 1 to m modulus of n comma j minus alpha k comma j square. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக வந்து எஃப்எம்மில் இருக்கும். இங்கே வந்து எஃப்எம்மில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ்னு வந்திருக்கு. நம்ம அங்கே ரிலேட்டடான இந்த சீக்வன்ஸ் பார்க்குறோம். ஆல்ஃபா n1, அதாவது ஆல்ஃபா என்னங்கிற சீக்வன்ஸ் என்னென்னா ஆல்ஃபா n1 எக்ஸெட்ரா ஆல்ஃபா nm. இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸ். ஆல்ஃபா nங்கிறது ஒரு m tuple. இந்த m tuple சீக்வன்ஸை வந்து நம்ம எஃப்எம்மில் பார்க்குறோம். இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்க்கும்போது என்னென்னா இந்த ஆல்ஃபா என்னங்கிற சீக்வன்ஸ் வந்து கோஷி சீக்வன்ஸ் இன் எஃப்எம். நோட் தட். ஸோ இதுலேருந்து நான் சொல்கிறேன், இதுலேருந்து இந்த ஃபேக்ட்லேருந்து. ஸோ லெட் ஆல்ஃபா n ஈக்குவல் டு ஆல்ஃபா n1 ஆல்ஃபா n2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா nm பிலாங்ஸ் டு எஃப்எம். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தென் ஆல்ஃபா n is a Cauchy sequence in FM. ஸோ உங்ககிட்ட ஒரு Cauchy sequence in FM இருக்குது. FM வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்னு தெரியும், ரைட்? RN இஸ் கம்ப்ளீட்னு தெரியும். ஓகே, ஸோ அதனால் FM Cauchy சீக்வன்ஸில் ஆல்ஃபா n இஸ் அ Cauchy sequence in FM. அதனால் ஆல்ஃபா n converges. Hence there exists alpha equal to alpha 1 etc alpha m in FM such that alpha n converges to alpha, right? ஏன்னா FM is a complete metric space with respect to 2 norm. அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே converges to alpha in FM, right? இப்போ மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ஆல்ஃபாவை வச்சுட்டு ஒரு வெக்டரை டிஃபைன் பண்ணி இந்த xnங்கிற சீக்வன்ஸ் அந்த வெக்டருக்கு தான் வந்து கன்வர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ லெட் x ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 v1 எக்ஸெட்ரா ஆல்ஃபா m vm பிலாங்ஸ் டு x. இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா m அந்த m tuple வந்து அந்த m tuple வெக்டர் அது வந்து லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆல்ஃபா n இன் எஃப்எம். அதை வச்சுட்டு இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். லெட்டுங்கிறதுக்கு பதிலாக டிஃபைன் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி வச்சுக்கலாம், டிஃபைன். தென் இங்கே xn மைனஸ் எக்ஸ் இதோடைய 2 நாம் என்ன? ஸோ xn மைனஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ஃபா n1 மைனஸ் ஆல்ஃபா 1 v1 alpha n2 minus alpha 2 v2 plus etc plus alpha nm minus alpha m vm and
நாம் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் டூ நாம் என்ன வரப்போகுதுன்னா ஸோ உங்களுக்கு ஸ்கேலர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸோ அதனால் சமேஷன் j ஈக்குவல் டு 1 to m ஆல்ஃபா n கமா j மைனஸ் ஆல்ஃபா j இதோடைய ஸ்கொயர் ஓகே மாடுலஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் ஓகே. இப்போ நம்ம xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லணும், ஆனால் அது வந்து ஃபாலோஸ் ஃப்ரம் இங்கே, ஏன்னா ஆல்ஃபா nj கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா ஜே அல்லது ஆல்ஃபா என்னங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா திஸ் டென்ஸ் டு 0, ஸோ திஸ் டென்ஸ் டு 0 as n tends to infinity. Hence xn the Cauchy sequence, hence the given Cauchy sequence xn in x converges to some x belongs to x. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோன்னா 2 norm வந்து fm with respect to 2 norm வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ அந்த ஐடியாவை வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 norm on fm வச்சுட்டு 2 norm on xல வந்து டிஃபைன் பண்ணோம், ரைட், யூஸிங் த டெஃபனிஷன் norm of x2 ஈக்குவல் டு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே ப்ரூஃப் வந்து நம்ம வந்து எஃப்எம்ல உள்ள அதே ப்ரூஃப் தான், ஆனால் இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம லேட்டராக ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிசல்ட்லேருந்து எனி 2 norms ஆர் ஈக்குவலன்ட் டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து 2 norm வச்சுட்டு ஒர்க் பண்ணோன்னா ஈஸி. ஸோ அதனால் நம்ம இங்கே இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம b of 0,1 the closed unit ball with respect to 2 norm on x அது வந்து ஒரு காம்பேக்ட் செட்டுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட்டு அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ டு ப்ரூவ் b of 0,1 that is set of all x in x such that 2 norm of x less than or equal to 1 is compact. ஸோ ஒரு விஷயம் வந்து இங்கே ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் என்னென்னா இந்த செட்டு வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டு. ஏன்னா வந்து 2 norm வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாம்னு சொல்லிட்டோம். நாம்னு சொன்னதுனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டை வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் பவுண்டட் செட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ அதை வந்து ஈஸி டு வெரிஃபை. ஸோ நோட் தேட் b of 0,1 is closed and bounded. க்ளோஸ்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நாம் இஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ்டு வந்துடும், பவுண்டட் வந்து டெஃபனிஷன்லேருந்தே வந்துடும். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு இருக்குது. அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இருக்குது. ஆனால் நம்ம அந்த செட்டை வந்து காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் செட்டப்பில் இருக்கோம். இதே எஃப்என்னா அல்லது ஆர்என்னா வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட். ஓகே, அது வந்து இன் ஜென்ரல் ட்ரூ கிடையாது. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் அந்த ஃபேக்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஆனால் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் வந்து காம்பேக்ட்னு வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம க்ளோஸ்டு யூனிட் பால் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட், இது வந்து இப்போ நம்ம காம்பேக்ட்னு சொல்கிறோம். எகெயின் வந்து ஓகே, ஸோ இங்கே நம்ம இதை எப்படி காம்பேக்ட்னு சொல்லணும்னா ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். எங்கே அது வந்து ஒரு ஈக்குவலன்ட் க்ரைட்டீரியன் ஃபார் காம்பேக்ட் செட்ஸ். ஸோ லெட் xn be a sequence in B01 எடுத்துக்கோங்க. So to prove xn as a CGT na convergent subsequence, right, convergent subsequence னு சொல்லணும். மறுபடியும் நம்ம வந்து இங்கே ஐடியா வந்து என்னென்னா xnலேருந்து fmக்கு போகிறோம். அங்கே வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்க்கெலாம் வந்து கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் நம்ம வந்து இங்கே xnோட அந்த பேசிஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். xn ஈக்குவல் டு ஆல்ஃபா n1 v1 ஆல்ஃபா n2 v2 ப்ளஸ் எக்ஸட்ரா ஆல்ஃபா nm vm
for all natural number n, right? ஏன்னா பேசிஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி எழுத முடியும். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, தென் ஆல்ஃபா என் ஈக்குவல் டு இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா n1, ஆல்ஃபா n2, எக்ஸெட்ரா ஆல்ஃபா nm, right? Then alpha n equal to this one is a bounded sequence, BDD na bounded sequence in FM, bounded sequence in FM. இது எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா ஏன்னா நாம் ஆஃப் ஆல்ஃபா என் பாருங்க, நாம் ஆஃப் ஆல்ஃபா என்னங்கிறது வந்து சமேஷன் j ஈக்குவல் டு 1 to m mod ஆல்ஃபா nj ஸ்கொயர் whole power 1/2. ஆனால் இது வந்து பை டெஃபனிஷன் நாம் ஆஃப் xn which is equal to 1 for all n, okay, for all n. ஸோ அதனால் ஆல்ஃபா என்னங்கிறது வந்து ஒரு bounded sequence in FM, hence alpha n has a convergent subsequence, hence the sequence alpha n has a convergent subsequence say alpha nk in FM, and alpha nk convergent ங்கிறதுனால converges to some alpha in FM னு வச்சுக்கோங்க, right? alpha in FM. மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு m tuple கிடச்சிட்டு, ஸோ இந்த m tuple வச்சு ஒரு வெக்டரை வந்து டிஃபைன் பண்ணுங்க, டிஃபைன் x equal to alpha 1 v1 alpha 2 v2 plus etc alpha m vm, right? where இங்கே ஸ்கேலர்ஸ்லாம் வந்து எதுலேருந்து வருது, வேர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா m, ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸ்என்கே இங்கே கரஸ்பாண்டிங் சப்சீக்வன்ஸ் பார்த்தீங்களா, இங்கே ஆல்ஃபா என்கேங்கிறது வந்து சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு சம் ஆல்ஃபா. ஸோ இங்கே வந்து இந்த சீக்வன்ஸ் என்கேங்கிற சீக்வன்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான சப்சீக்வன்ஸை எக்ஸ்எனில் பாருங்கள், அது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு வந்து நம்மளால் சொல்லிடலாம், ஓகே. தென் எக்ஸ் சஃபிக்ஸ் என்கே மைனஸ் எக்ஸ், இதோடைய டூ நாம் என்னென்னா தட் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m mod alpha n suffix k j minus alpha j square whole power 1/2, right? ஆனால் உங்களுக்கு இது வந்து converges to 0ன்னு தெரியும், hence xnk converges to x, so this tends to 0 as n tends to infinity, okay. ஸோ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் லீனியர் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதில் வந்து நம்மளால் 2 norm அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியும். அது வந்து எக்ஸாக்ட்லி எஃப்எம்மில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே 2 norm யூஸிங் ஒரு பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு 2 norm டிஃபைன் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பர்டிகுலர் நார்ம் வந்து இந்த ஸ்பேஸ், இந்த லீனியர் ஸ்பேஸ் வந்து பனாக் ஸ்பேஸாக மாறப்போகுது, அதே நேரத்தில் யூனிட் பாலும் வந்து காம்பேக்டாக வரப்போகுது. இப்போ ஒன்ஸ் யூனிட் பால் காம்பேக்ட்னா நீங்கள் வந்து லீனியர் ஸ்பேஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் வந்து என்னென்னா, யூனிட் பால் வந்து காம்பேக்ட்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் இன் B01 இது வந்து நம்மளால் காம்பேக்ட்னு சொல்ல முடியும். அல்லது இதோடைய க்ளோஸ்டு சப்செட், ஓகே, நமக்கு என்ன வேணும்னா இதோடைய க்ளோஸ்டு சப்செட் மட்டும் எடுத்தால் போதும். இதோடைய க்ளோஸ்டு சப்செட் வந்து காம்பேக்ட்னு வரப்போகுது, அது யூஷுவல் டோபாலஜி. ஆனால் நம்ம இன்னும் என்ன ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும்னா, யூனிட் பால் இஸ் காம்பேக்ட் if and only if closed and bounded sets are compact. அதை வந்து சொல்ல முடியும் ஒரு லீனியர் ஸ்பேஸில் இந்த ஃபேக்டரை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் அதை ஒரு ரிமார்க்காக ஸ்டேட் பண்ணிவிட்டு இப்போது கிளாஸை வந்து இன்றைக்குள்ள கிளாஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ரிமார்க் நம்பர் 1. ரிமார்க் நம்பர் 2 வந்து லெட் be a non-linear space, then the closed unit ball இது வந்து காம்பேக்ட்னா if and only if every closed and
bounded sets in X are compact. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை வந்து இது ரெண்டும் ஈக்குவலண்ட் இன் அ நாம் லீனியர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து எனி டூ நார்ம்ஸ் ஆன ஃபைனைட் டைமென்ஷனல் லீனியர் நாம் லீனியர் ஸ்பேஸ் ஆர் ஈக்குவலண்ட்டுங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நன்றி.